பொங்கல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து 3 முறை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ 2த்தையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ வெல்லம் அதில் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் அதை கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு அதில் ஒரு 10 போல் திராட்சை சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது 2த்தையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு நான் நிறைய சாப்பிடுவேன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே போதுமானது, திகட்டாமல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.